Hi, this is me Praveena makeup artist. I own a salon called Beautyville Salon. அது ஷெனாய் நகர்ல இருக்கு. இன்னைக்கு வந்து எலிகண்டான சிம்பிளான ஒரு bridal hairstyle தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சலூனுக்கு வந்திருக்க மாடல் வந்து சரண்யா. ஸோ இவங்களோட ஹேர் வந்து நேச்சுரலாக வந்து நல்லாவே சில்கியாக இருக்குது. மோர் ஓவர் ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால் க்ரிம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் வந்து எப்படி பஃப் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ சி செக்ஷன் மாதிரி இயர் டு இயர், அதாவது இந்த ஐப்ரோஸோட எண்ட் அண்ட் அந்த ஐப்ரோஸோட எண்ட், ஸோ அதிலிருந்து செக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேரை வந்துட்டு நம்ம இப்போது பேக்கும் பண்ண போகிறோம். கிளைண்ட்டோட ஹேர் வந்து கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது, அந்த மாதிரினா டெல் தம் டு டேக் அ ஹேர் ஸ்பா இல்லைன்னா கண்டிஷன் போட்டுட்டு அந்த மாதிரி வந்தாங்கன்னா நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கிறனா கூட ஃபங்க்ஷன் போகும்போது இல்லைன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வந்து ஹேர் வந்து சில்கி லுக் கொடுக்கும். ஸோ நான் பேக்கும் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேக்கும் பண்ணுறேன். ஸோ தட் எதுக்குன்னா ஒரு பஃபினஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஓகே, ரொம்பவும் ஸ்ப்ரே வந்து ரொம்பவும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா ரொம்பவும் ஸ்ப்ரே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஸ்ப்ரே யூஸ் பண்ணும் போது லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஸ்டைலுக்கு வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டி ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு இன்னொரு ஹேர் ஸ்டைல் நீங்கள் போகிறச்சு நிறைய ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா அது வந்து அப்படியே வந்து சிக்கிடும். ஸோ வந்து ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்கு மினிமலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஹேர் பொறுத்து நீங்கள் ஸ்ப்ரே வேணுமா வேண்டாமான்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பேக்கும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பஞ்ச் ஆஃப் ஹேர் எடுத்தோம் இல்லையா, அந்த பஞ்ச் வந்து ஃபுல்லாக வந்து பேக்கும் ஆகிடுச்சு. ஸோ தேட் ஒரு பஃபினஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ நல்லா இந்த மாதிரி பஃப் பண்ணது தெரியாத அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பஞ்ச் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் செட்டிங்காக இது ஒரு ப்ரைடல் ஹேர்ஸ்டைன்னு சொல்கிறதுனால இப்படியே விட்டிங்கன்னா ஒரு 3 hours 4 hoursக்கெலாம் வந்துட்டு திருப்பியும் இது வந்துட்டு இந்த ஹேரில் பேபி ஹேர்ஸ்லாம் வந்து திருப்பியும் வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம செட் பண்ண போகிறோம். அதுவுமே வந்து டிஸ்டன்ஸாக வச்சு ஹேர் ஸ்ப்ரே நல்லா இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ தேட் ஒரு 8 hours ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் போகிறீங்க ஆர் நீங்கள் ப்ரைடேவே இருக்கிறனாலும் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில். பரல்ஸ் எப்போவுமே நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்களே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லைக் பாபி பின் போட்டுக்கிறேன். என்ன ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இங்கே வந்துட்டு பாபி பின் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஹைட் வேணும்னாலும் நம்ம பேக்கும் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் ரீக்ரியேஷன் ஈஸியாக பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்க ஹேர்லாம் வந்து டீடாங்கிள் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயர் இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இந்த சைடு ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேரும் அண்ட் இந்த சைடு ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேரும் நான் எடுத்துக்கிறேன். 2 ஹேருமே வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் கர்லி ஹேராக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹேர் எடுத்தாச்சு அண்ட் லைட்டாக ஸ்ப்ரே. குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்ப்ரே போடுறச்சே உங்களுக்கு அதெல்லாம் வந்து
நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிறதுனால ஹேரோட ஒட்டிக்கும். ஸோ தட் ஒரு நீட் லுக் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஹேரை எடுத்துட்டு இது ரெண்டுத்தையும் ரப்பர் பேண்ட் போட்டு லாக் பண்ண போகிறேன். ஓகே, சேம் இதே மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் பஞ்ச் ஆஃப் ஹேரை இந்த சைடு எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இது கொஞ்சம் அண்ட் வந்துட்டு இந்த சைடு கொஞ்சம். ஹேர் ஸ்டைல் பண்ணுறச்சு எப்போவுமே வந்து எடுக்கிற செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டீடாங்கிள் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா ஒரு மெஸி லுக் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் அது வேண்டாம். ஸோ நல்லா டீடாங்கிள் பண்ணிங்கன்னா தான் அந்த நீட் லுக் உங்களுக்கு கிடைக்கும். சேம் பஞ்ச் ஆஃப் ஹேர் 2 பஞ்ச் எடுத்தாச்சு. அண்ட் இது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம லாக் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ரப்பர் பேண்ட் வச்சு லாக் பண்ணிக்கலாம். அண்ட் இதே மாதிரி மீதி செக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ண போகிறோம். பாக்ஸ் ஷேப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கே என்ன டென்சிட்டி ஆஃப் ஹேர் எடுக்கிறீங்களோ அதே டென்சிட்டி எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். பஞ்ச் ஆஃப் ஹேர் எடுத்தாச்சு. சேம் டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். அதே டிஸ்டன்ஸில் வந்துட்டு ரப்பர் பேண்ட் வச்சு லாக் பண்ணிக்கலாம். சேம் லெவல் ஆஃப் ஹேர் இங்கேருந்து கொஞ்சம் அண்ட் இங்கேருந்து கொஞ்சம் நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப குயிக்காக போட்டுற முடியும், பட் இது வந்து நம்மளே போட்டுக்க முடியறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் மீதி இருக்க ஹேரை வந்து டென்சிட்டி வந்து அதனால் நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ் தெரியுதுங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதிலேருந்து இது வரைக்கும் அதே டிஸ்டன்ஸுக்கு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மிட்டி கிடைக்கும். ஓகே, அண்ட் மீதி இருக்க ஹேர் இப்படி. ஸோ இது வந்து எவ்வளோ லென்த் இருந்தாலும் இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். ஷார்ட் ஹேர்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே வந்துருச்சுன்னா அது ஒரு லுக்காக இருக்கும். பட் இது வந்து ஒரு மீடியம் லென்த்லேருந்து லாங் ஹேருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டியும் நான் வந்து டீடாங்கிள் பண்ணுறேன். ஒரு வாட்டியும் நீட் லுக் கொடுத்துட்டு அண்ட் ஐ எம் லாக்கிங் ஹியர். டென்ஸ் இல்லாத ஹேருக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து இங்கே ஒரு லாக் போட்டு விட்றேன். எல்லா ஹேரையும் சேர்த்து இங்கே ஒரு லாக். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஹேரை ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேரை வந்து புல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி புல் பண்ணிங்கன்னா இன்னும் டென்சிட்டியாக இருக்க மாதிரி நம்மளுக்கு. டென்ஸ் இல்லாத ஹேருக்கு எதர் நீங்கள் அப்படியே போடலாம், பட் டென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்டென்ஷன் வைக்காமே போட்டாச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு டென்ஸ் இல்லாத ஹேருக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டியில் டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் விற்கிது. ஸோ இது வேணும்னா இதுக்கு பதிலாக வந்து பேபி பிரெத், அதாவது ஜிப்சி ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் டிசைன் பண்ணுறோமோ அதோட அவுட்லுக் வந்து வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக பண்ணுறீங்க அதில் தான் வந்து லுக் வரும். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்னா நீங்கள் வந்து நம்ம சலூனுக்கு வாங்க. நம்ம சலூன் வந்துட்டு ஷனாய் நகரில் இருக்குது, பியூட்டிவில் சலூன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.